இருக்கிற நீதிமன்ற உத்தரவின்படி இதை மூடி போட்டு கொண்டு வரணும். ஆக குறைஞ்சது அதையாவது நீங்க செய்திருக்கிறீங்களா? ஆக குறைஞ்சு அதையாவது செய்து இந்த பாருங்க உங்களோட கண்ணுக்கு முன்னாடி நிக்குது. இந்த டிராக்டர் கிளறி பாருங்க, தனியா குப்பை உக்குற குப்பை மட்டும் இருக்கணும் பாருங்க. நாங்க நெட் பண்ணி கொடுக்குறாங்க. ரொட்டேஷனுக்கு சபை வந்த அப்புறம் நெட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த நெட் வந்து ஒரு ஈரானி எங்களுக்கு முதல் தந்தது நல்ல நெட். ஒரு சபையில ஒரு மாநகர சபையில பொறுப்பா இருக்கிற ஒரு ஆள் வேலை பிக்குது வேலை இக்குதுன்னு சொல்லலாமா? ஒரு நிமிஷம் கொடுங்க. இவையில் வர முதல் தான் இனி இவையோட சபை கூடித்தானே எங்களுக்கு அந்த தீர்மானத்தை எடுத்து நெட்ட வேண்டி தருவோம். அது மட்டும் நாங்கள் அது வரைக்கும் அதை போட சொல்லுங்க கொடுத்ததை. அது சுருங்கி போயிடுச்சு. சரி, அதை விட பாருங்க உள்ளுக்கு எவ்வளவு ஆஸ்பத்திரி கழிவு போட்டு ஏன் எரிபடுது அதை பாத்துறீங்களா? அதுக்காக தானே இப்ப என்ன போட்டுக்கிறாங்க. சபை தொடங்கினது எங்களுக்கு தெரிஞ்சது. ஒரு போன வெள்ளிக்கு முதல் வெள்ளி எரிஞ்சு நாங்க வந்து பாத்துட்டு போனாங்க. திருப்பி நேற்று எரியுதுண்டா என்ன நடக்குது? குப்பை வந்து கூட வந்தா கொளுத்துறது, பிறகு நூக்குறது, பிறகு கொளுத்துறது. இது படம் காட்டுற வேறுதான். அதுதான் நடக்குது. யதார்த்தமா தான் குப்பை கூடினோட கொடுத்துறது, பிறகு குறையும், பிறகு கொடுத்துறது, பிறகு குறையும். இதுதான் நடக்குது. இந்த சனத்தை வந்து பாருங்க. இந்த இவங்க சாப்பிடுற கோப்பையை வந்து பாருங்க. நீங்க சாப்பிடுற கோப்பையோ அவன் சாப்பிடுற கோப்பையை வந்து பாருங்க. குப்பையாக்குறீங்களா ரோட் ரோட்டா? இது சபைக்கு இந்த பாதையால வரையில கிடந்தது. இதுல ஒரு உண்மையா ஒரு இதான் தீவிரமான விஷயம் இருக்குன்னு ஜோசி. இந்த காத்து காலம் வந்து இந்த பக்கம் காத்து இந்த நேரத்துல மானசபை குப்பை கொடுத்துறா கொடுத்துமா மக்கள் பிரச்சனை வர மட்டும் தெரியும் தானே. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு மேல நடக்குது. எனக்கு விரு தெரிஞ்சு நான் வெளில வந்த பிறகு 10 வருஷத்துக்கு மேல கொளுத்துறது நூக்குறது வடிவா திட்டமிட்டு செய்யப்படுற வேலை. இதுல ஒரு மாற்று கருத்தும் இல்ல, ஒரு விசாமியும் இல்ல. அண்ணே வாசனை சரியோ இன்றைக்கு நான் உள்ளு போய் பார்க்க கேட்க மாநகர முதல்வர்கிட்ட அனுமதி தேவை. சரிதானே? அப்படி நாங்களே உள்ளுக்கு போயிலாட்டி எந்த விசாமி உள்ளு போய் கொடுத்துறான்? எந்த உங்களோட எல்லை கிடக்கு உங்களோட எல்லை கிடக்கு உங்கள வேலை போட்டுக்கிறீங்க. எதுக்குனால போறான் கண்டுபிடிங்க. ஒரு கேமரா போட்டுக்கோ. தொங்கல் வரையும் தெரியும். அப்ப அனுமதிச்சபடியா செய்றீங்க. அனுமதி தெரியலாண்டா அனுமதிச்சபடியா குப்பையா கட்டுப்படுது. இதுல ஒன்று கட்ட வேண்டாம் அதை மதிக்கிறீங்க. நெட்டை போட்டு வேணா மதிக்கலாது, மற்ற கழிவை கொண்டு வேணா மதிக்கலாது, ஆஸ்பத்திரி கழிவை கொண்டாட அண்ணே குப்பை மட்டும் தான் போட சொல்லி சொன்னது. அதை மட்டும் மதிக்கிறீங்களா? உங்களுக்கு அந்த சட்டம் மட்டும் மதிக்கிறேன், இதை மதிக்க மாட்டேங்க. என்ன மடமேத்தனமா காட்சி எடுக்கிறீங்க? நீங்களும் மனுஷன் நானும் மனுஷன். இந்த ஊர்ல இருக்கிற மனுஷன் இந்த எல்லையில இருக்கிற சனத்தின் வாழ்க்கையை வந்து பாருங்க. அவ்வளவு சொப்பண்டாக பத்தி வேலையில் நடக்குது. அங்க இருக்கிற கழிவை கூட இங்க கொட்டி போட்டு சனத்தின சாப்பிட போறீங்களா? இது மக்களுக்கு அடி செய்யற வேலையா? இது மக்களுக்கு அடி செய்யற வேலையா? இது மக்களுக்கு அடி செய்யற வேலையா? முனிசிபல் செய்ய இதுல வந்தவங்க அப்ப அவரால செய்யற குப்பை ஆட்றது கூடிய சீக்கிரம் ஆசையன்னு சொல்லி உள்ளுக்கு அதை வெளிப்படுத்துங்க உண்மை உத வெளிப்படுத்துறது இந்த பிரச்சனை சொல்றோம். இங்க குழந்தை விட்டோம்னா நாங்க கண்டுபிடிக்கல விஷயங்கள் என்ன. ஒரு சபை ரெண்டா சபை மாதிரி இருக்கணும். அங்க ஒருத்தர் எங்க கண்டுபிடிக்க சபை தான் இருக்கு. அங்க சபை ஊடினால உங்களுக்கு உடனே எல்லா வேலையும் செய்ய முடியுமா? அது வேற பிரச்சனை. இது சரத்துல வாழ்க்கை பிரச்சனை. சரத்துல வாழ்க்கை பிரச்சனை சொல்றேன். உங்க சபை சிஸ்டம் சரத்துல வாழ்க்கை தெரியும் தானே. நீங்க நெட்வொர்க் போடுற விஷயம் செய்வீங்களா? ஏலுமா ஆக குறைஞ்சது செய்யக்கூடியதாக செய்ய சொல்றோம். ஒவ்வொரு நாளும் ஓடுது. வேண்டி கொடுத்த நெட் மூடையலாம இருக்கு. அடுத்தது நெட் வேண்டோணும்டா அதுக்குரிய ப்ரோசஸ் செய்யும். ஒரு வேலையை கூட வாங்க தெரியாடி மாநகர சேவை வச்சுக்கிறீங்க. கண்டபாட்டுக்கு விலை வாங்கலானே நாங்க ஒரு வேலை கூட உங்களால பார்த்து வாங்கல. குப்பை மூடுற வேலையண்டா இந்த சரத்துல குப்பை பிரச்சனை பதிக்க போறீங்க. ஒரு வேலை கூட வாங்கலாட்டி சரத்துல குப்பை பிரச்சனை எப்படி பதிக்க போறீங்க? ஒரு வேலை கூட உங்களால பார்த்து வாங்கலாம்னு சொல்லல. வாங்கலாம் நீங்க நிச்சயமா உடனே வாங்க. உடனே இல்ல இதுக்கு வேலை அல்ல கோட் சொல்ற வந்த விலை கோட் சொல்ற வந்த விலை உங்கள கால விலையில போறீங்க. தீர்ப்பு வந்ததுல இருந்து விலையை வாங்கி போட்டுக்கலாம் தானே. அந்த விலையை தொடர்ந்து இது வந்து சொல்லும். அந்த நேரம் மட்டும்தான் ஒரு 2 தரம் வரக்குள்ள டாக்டர் விலையோட வந்தது. அதுக்கப்புறம் விலையோட வரையில ஒரு காலி பவுசர் கொட்டவனான்னு சொல்லி போட்டு காலி பவுசர் வந்து நாங்கள் நிக்க போலீஸ் நிக்க திரும்பி ஓடுறோம். கேளுங்க இவ்வளவு பேர் நின்றவங்க
காலி பாஸ் அது அப்படியே மழை தண்ணியால் ஒழுகி சனத்தின வீட்டுக்கு வருது. அப்ப இது என்ன மனிதனோட பிரச்சனை? இதை நிப்பாட்டே இல்லாத காசை வாங்கி போட்டு கட்டி போட்டு கோட்டேன்னு சொல்றீங்க. காலி வந்த இந்த விழா பேரையும் கழுங்க, ரெண்டு விழா பேரையும் கழுங்க. நான் போய் சொல்லல, விழா பேரையும் கழுங்க, விழா பேரை ஊட்டாங்க கழுங்க. நீங்க வழியா கழுங்க. உங்களோட ஆக்கள் இந்த கோஆபரேஷன் நிக்கிற மாறீங்க. 10 மணி 11 மணிக்கு வந்து பாருங்க, ஒருத்தர் கோஆபரேஷன் டெக்னாமெண்ட் நிக்கிறவன் முடிச்சு போட்டு எத்தனை மாடல் அடிச்சு சாப்பிடுறீங்க தெரியுமா? இதெல்லாம் கவனிக்க உங்களோட உத்தியோக தர இல்லையாப்பா? என்னன்னு கேட்டா மானசவை ஸ்ட்ரைக் பண்ணு. என்ன ஸ்ட்ரைக் பண்றது? கிளைங்கப்பா வீட்டை வேலை. அன்னைக்கு நான் இவரும் போய் உள்ளுக்கு ஒரு பொறுப்பா நிக்கிறவரால சொல்றேன், அவரால பொறுப்பா போட்டுக்கிறீங்க. அண்ணன் நீங்கள் என்ன தரம் பிரிச்சு கொண்டு கொட்ட சொல்லி அவரை கேட்கிறேன். எனக்கு அது தெரியாது, எனக்கு அது தெரியாது. உள்ளுக்கு 2 ஆபீசர் உங்களோட உத்தியோகத்தர் சொன்ன உள்ளுக்கு 2 எனக்கு தெரியாது. என்ன பார்க்கத்தான் சொன்னபடியே எனக்கு அது தெரியாது. அப்ப என்னென்ன பதில்? இது சனத்தின வாழ்க்கையோட விளையாடுறீங்களா? எத்தனை பேருக்கு இந்த கேன்சர் வந்திருக்குது? ஒரு நாள் மேயர் பிசிகண்ட் ஹாஸ்பிட்டல் படுத்தோட பெரிய விஷயம். இங்க சனம் ஒவ்வொரு நாளும் சாகுது. எத்தனை வருஷமா சாகுது? கண்டுபிடிக்க முடியவே இல்லைன்றீங்களோ? கண்டுபிடிக்கலாம். இப்பதான் நடந்திருக்கு. அது நாங்க இப்ப இல்ல, அது 10 வருஷமா நடக்குது. தொடர்ந்து இதான் நடக்குது. நீங்க இந்த இடத்தை உங்களுக்கு தரக்கூடாதுன்றதுக்காக விசமிகள் இருக்கிறது. அதான் உண்மை. வேற ஒரு விஷயம் இல்ல. சொன்னா இந்த இடத்தை உங்களுக்கு தரக்கூடாதுன்னு சொன்னா போராட்டம் தான் நடக்குமே தவிர குப்பை எறிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப குப்பையில எல்லாம் இருக்கு. இல்ல இல்ல, குப்பையில இருக்குன்னு சொல்லல. குப்பையில இருந்து தொடங்கினா தானே போராட்டம். மக்கள் வருவீங்க, மக்கள் புகையை கொண்டு வந்து தானே மக்கள் ரோட்டுக்கு வந்து நிக்கணும். இதுதான் அடிப்படை. ஒண்ணும் இல்லையா? குப்பையை வந்து இப்படி கொட்டுவினோம். ஒவ்வொரு நாளும் 60 லோரி 50 ஏக்கர் 50 ஏக்கர் கொண்டு கொட்டுவினோம். கூடும் கொளுத்து வினம் குறையும், திருப்பி கூடும் கொளுத்து வினம் குறையும். வெள்ளிக்கிழமை பின்னர் தொடங்கினோம், சனியாரம் நூப்பினோம், திங்கள் அமர்ந்துடும். இதான் பிரச்சனை. சனியாரும் ஆக்கள் இல்ல. ஒவ்வொரு அண்ணன் போன அளவுக்கு முதல் கிழமை நடக்குது, இந்த கிழமை நடக்குது. வார அளவு அங்கே கிளாஸ் வார கிழமை நடக்கலாம். இது கூட வந்தா அதான் இவே சொல்றேன். நீங்க உள்ள போய் பாருங்க, சட்டம் கட்டமா கொடுத்து இந்த பக்கம் கொளுத்தி அமரும், பிறகு அதுல குப்பையை போட அங்காள பக்கம் கொளுத்தி அது அமரும், பிறகு இங்க வேணுமெண்டா வாங்க உடனே காட்டுறேன் வர சொல்லுங்க. அப்படி செய்யல என்ன சொல்லுங்க. நான் சொன்ன ஒரே காரணம் அடிமட்ட அந்த ப்ரொசீஜர்ல வந்து பாக்குறேன்னு சொன்னா அதுக்குரிய அதிகாரிகள் வந்து பார்க்கலாம். சரிதானே? அதுக்கு ஒரு நடைமுறை சும்மா எல்லாரும் போயிடாதானே. என்ன பாதுகாப்பான விஷயம். ஒரு ஆள் போய் தானே அது வந்து ஆஸ்பத்திரியில இருந்து எடுத்த செலைன் பைப்ல இருந்து குத்தின ஊசியில இருந்து முழு சாமானும் அந்த வாசல்லே கிடக்குது. அன்னைக்கு நான் இவரெல்லாம் போய் பார்க்க வாசல்லே கிடக்குது. அதுக்கு தீர்வு காண முடியல. இல்ல அதுக்கு அது சம்பந்தமா கொடுத்துறதுக்குரிய காரணமும் இல்லை. ஏன்னா நாங்கள் அதை கொண்டு போட்டு கொடுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அவைக்குன்னு சொல்லி எங்களுக்கு இதுல எங்க கோம்பையா மணல்ல அவைக்குரிய விஷயம் வந்து செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒதுக்கப்பட்ட இடத்துல அவையே செய்து கொண்டிருக்கிறோம். சிறப்பாக தான் நடந்து கொண்டிருக்குது. இது நான் சொல்ற ஒரே விஷயம், நாங்கள் இப்பதான் ஆட்சி அமைச்சு அதுல கதிரையில ஒழுங்கா இருந்து ஒரு சபையை எண்ணம் கூடி ஒரு அடுத்த நகரம் கூடி நாங்க என்ன செல்ல அது அங்க கதிரை இருக்கவே இங்க எரியா வலிக்கிட்டாரு. அதை உடனடியா நாங்க நூத்தினாங்க. திருப்பியும் அடுத்த கட்டத்துக்கு திருப்பி குறைஞ்சிருக்கு. நாங்க செய்ய வேண்டிய அவசியம் இந்த நேரத்துல, இந்த ஆட்சி அமைக்கிற நேரத்துல ஏன் இந்த விஷயத்தை நாங்க செய்யணும்? மானசபை நீங்க யோசிச்சு பாருங்க. எங்களை பிடிக்காததும் எங்களை ஆட்சியாவே எங்க கூடாதுன்றதும் எங்களை கெட்ட பேர் வரணும்ன்றதுக்காண்டி செய்யப்பட்ட சதி முயற்சி. இந்த நான் சொல்றேன், நாங்க ஒரு சதியும் இல்ல, ஒரு சதியும் இல்ல. 15 வருஷமா மக்கள் போறதுக்கு நாங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. 15 வருஷமா சதி நடக்குது. கொடுத்தினா மக்களுக்கு 15 வருஷமா சதி நடக்குது. 15 வருஷமா ஒரு தரப்பு ஆட்சி இவன் சதி முயற்சி வேற ஒன்றும் இல்லை. மக்களுக்கு இந்த மாநகர மக்கள் என்ன செய்வினம்? தடுத்து நிறுத்தினோம். ஒரு விஷயம் அண்ணே, உங்களுக்கு ஒரு விஷயம் அண்ணே அண்ணே உங்களுக்கு ஒரு விஷயம் அண்ணே, சதி நடக்கிற நாடு நான் சொல்றத கேளுங்க. எல்லா இடத்திலேயும் இதுக்குரிய நடவடிக்கை கழிவகற்றல் முகாமைத்துவம் எல்லா மாநசபை எல்லா சபையிலையும் இருக்கு. அங்கேயும் ஏதோ ஒரு விதத்துல இப்படி நடந்து கொண்டுதான் இருக்கு. இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த சபை இந்த பிரச்சனை அடுத்த சபை சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. இங்க மட்டும் எங்கட சபை இல்லாத இடத்துல இந்த காணி இருக்கிறபடியா எங்களுக்கு சதி நடவடிக்கையா அடுத்த மக்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாகர்குடியில எங்க சபை இல்ல, கோப்பாய்க்கு நல்லூருக்கு தான் இருக்கு. அதை புரிஞ்சு யாழ் நகரத்துக்குள்ள எந்த விதமான இடம் இல்லை. அரச காணிகளும் அங்க இல்ல. ஒரு விளையாட்டு காலத்தை உருவாக்குறதுக்கு காணி இல்ல. அங்க
இதுக்குரிய 25 ஏக்கர் காணி எடுக்கணும் நகரத்தை தான் நாங்க எடுக்கணும். அப்ப அண்ணா சும்மா சரியா? இருக்கண்டா இதுக்குரிய பண்ணி சிறந்த முடிவு நாங்க எடுக்காம இல்ல. ஏண்டா இவ்வளவு காலம் இருந்த ஆக்கள் எனக்கு தெரியாது. நாங்க வந்த அப்புறம் முதல் தரமாக கூட்டப்பட்டது சுகாதார சிட்டி அமைக்கிறதுக்குரிய வேர்ல்ட் பேங்கோட சேர்ந்து உலக நாடுகள் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சபையில் உள்ள நாட்டு கழிவுகள் முகாமைத்துவம் செய்கிறதுக்குரிய நடவடிக்கை முதல் நாட்டை நாங்கள் எடுத்து விட்டோம். அதில் இன்குபேட்டர் சிஸ்டம் ஒன்று நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். சரிதானே? அது எந்த விதமான மக்களுக்கு பாதிப்பும் இல்லாமல் அந்த பேடுகள் அந்த பம்பஸ்கள் ரோட்டு வழியை நான் எடுத்துக்கு வந்துடுதுன்னு அதெல்லாம் சேர்த்து நாங்கள் இடத்துல கொடுத்து மக்களை சுகாதார முறைப்படி அந்த புகையை வெளியேற்றுறதுக்குரிய நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். அது கிட்டத்தட்ட ஒரு வேடங்கள் ஆகலாம். என்ன அது எங்கட காசுல செய்யுது. இது வேணுமென்று செய்யப்பட்ட 15 வருஷமா இருக்குது. இவன் ஆட்சியை குழப்பறதுக்கு இங்க வேணுமென்று சனம் செய்யுது. மணியம் மேல் கேட்காங்க 15 வருஷமா இருக்குது. இவன் ஆட்சி அமைக்கிறதா நீங்க 15 வருஷமா அது எங்கட காணி இல்லாதபடியா தான் அது எரிஞ்சோண்டு இருக்கு. நல்லா எரிஞ்சோண்டு இருக்கு. 15 வருஷமா இந்த குளமாடு எரியுது. இவர் சொல்றாரு நம்ம ஆட்சி அமைக்கிறதுக்கு இங்க இருக்கிறோம். எரிச்சு போட்டு ஆட்சிக்கு சபையை குழப்பறதுக்கு நடவடிக்கை இது வேற ஒண்ணுமே இல்ல. இதான் உண்மை. குப்பை எரிஞ்சதுக்கும் அரசியல் பின்னணி என்று சொல்ல வரேன். உண்மை. இப்ப நான் என்ன கேட்கிறேன், குப்பை எரியக்குள்ள மாநகரசபையிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி அங்க இருந்ததா, வாகனங்கள் ஏதாவது இருந்ததா, கட்டடங்கள் ஏதாவது சேதமாக்கப்பட்டிருக்கா? அங்க மாநகரத்துக்கு இழப்பீடு செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதை விட மோசமான இழப்பீடு மக்கள் செல்வாக்க குறைப்பது. சரிதான்? எங்க ப்ராப்பர்ட்டி எரியறது இல்ல. 15 வருஷமா செல்வாக்க குறைக்கிறதுக்காண்டிய நடவடிக்கை வேற ஒன்றும் இல்ல. இந்த குப்பை எறிகிறத அரசியலாக்கினோம். இது அரசியல் இல்ல. உண்மையாகவே உங்களால 15 வருஷமா இருக்கீங்களா? 15 வருஷமா இருக்கீங்களா? ஆட்சியை குழப்பறது இல்ல. இப்பதான் ஆட்சியை குழப்பறது. என்ன கதைக்கிறாங்க? மெம்பர் நாங்க இங்க சிறுவனா இருக்கும். நாங்க மெம்பருக்காக கேட்கல. நான் சிறுவனா இருக்கும் போது கூட இதை எதிர்த்தா. சிறுவனா இருக்கும் போது எதிர்த்தால் முதலமைச்சர் ஆட்சியை குழப்பறது குப்பையை கொடுத்துறாங்க. இல்ல ஆட்சியை கொடுத்துறாங்க. ஆட்சியை குழப்பறது குப்பையை கொடுத்துறாங்க. குப்பையை கொடுத்து சனத்தை நேரத்துக்கு விடணும். நேத்தியா எங்களுக்கு சனத்தை போனோம். நேத்தியா இதுல கேமரா இல்லைன்னு சொல்றாரு. அவசிய கேமரா ஒவ்வொரு கம்பத்திலையும் பூட்டி இருக்கு. அது எனக்கு வடிவா தெரியும். அவர் உறுதி செய்திருக்கிறார். கேமரா பூட்டி இருக்கு. ஆனா இதே கேமராவை கண்காணிக்கலாம் இருக்கு. இவன் ஏலாத்தன் மேல கவனிக்கலாம். இது அரசியல் நோக்கம் மட்டும் இல்லை. இது அரசியல் நோக்கமாக இருந்தா முதல்வர் இப்ப இங்க வந்திருக்கும். முதல்வர் எங்க உண்மையான மக்கள் பாதிப்பாக இந்த கோயில் மக்கள் மட்டும் இல்லை. கல்லுண்டை நவாலி சத்துரை சங்கான வாலிப்பை கல்விப்படை அப்படியான இடத்துல இப்போ இன்றைக்கு நாங்கள் வானம் மறைக்கவில்லை. இங்கே குப்பை அங்கே போகக்கூடாது. அதுக்கு இப்போ நாங்கள் நேற்றடி இருந்த இந்த குப்பை மாநகர முதல்வரில் இருந்து ஆணையாளர்லேருந்து மேயர் மேயர்லேருந்து எல்லாருக்கும் என்ன செஞ்ச போயிருக்கு. நாங்கள் ரோட்டை மறைக்கல. ஆக்கள் பொது போக்குவரத்துக்கு பாதிப்பு இல்லை. அவை இந்த குப்பை உள்ளே கொட்டையிலாக அதை கொண்டு போகணும். அதான் கழிவு அதை கொண்டு வராங்க. அதை கொண்டு வரது கழிவு டொய்லெட் கழிவு போகிறதுக்கு பிரச்சனை இல்லை. எந்த மாணவ சபையிலேருந்து கொண்டு வர குப்பை அந்த இடத்துல தான் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. அதன் பேர் குப்பைக்கூடிய கழிவை மட்டும்தான் போட சொல்லி கொடுத்துருக்கோம். எல்லா குப்பையும் මානව සභාවේ වෙන කොණ්ඩි කොල්ද මේක වෙනකල තියෙන අර මේ දිරවන මේක තියෙන පොළු තියෙන අන්න ඒක දුනි දාන්න ඒක ගත්ත දාන්න නැතුව මේක කුණුව මෙතන දෙන්න දාන්න. කොමන කන්නේ இது
பெரிய லோட் கணக்கை வந்து ஒரு நாளைக்கு 60 லோட்டுக்கு மேலே ஓடுது. இந்த 60 லோட்டில் வந்து 600 லோட் அப்படி வந்தாங்க குப்பை டிராக்டர் பூவெல்லாம் இப்போ அந்த அனுப்பிட்டான் இன்றைக்கு மட்டும் வந்துட்டான் பெஞ்ச மாணவ சபையிட்ட முகனை மேயிட்ட கதைச்சிட்டு அதுக்கு ஒரு சிறந்த ஒரு ஆலோசனை எடுத்து அதுக்கு பிறகு இன்றைக்கு மட்டும் செய்யலையா கண்டிப்பாக ஒரு 5வது தடவையாக செய்கிறோம். මේක අද විතර නෙවෙයි මේක බස් වෙන පාලු කරන්නේ. හරි ඒක නගර සභාවත් එක්ක කතා කරලා විසඳුමකට එන්න ඕනේ. මේ වාහන අතර කරන්නේ වෙනදාක වාහන නේද මේනක කුපෝවර්තික ඉතිරදෙන ஒதுக்கியிருக்காங்க. ஒதுக்கியிருக்காங்க சரி. இப்போ மாநகர சபையில் இருக்கிற குப்பையை எடுத்துக்கொண்டு வந்து அந்த மக்களுக்கு சுகாதாரத்தை கொடுத்துட்டு எங்களோட கிராமத்தில் வாழ்கிற மக்கள் சுகாதாரம் இல்லை வாழையில்லாதானே நாங்கள் ඒක මානව සභාවේ කතා කරලා තියෙනවලු කලිමුත් කිව්වා. ඒ වුණාට කට්ටිය අර වෙනක පැත්තේ ඉන්න කුණු ටික ගන්න මෙතන දෙන්නයිද මෙතන තමයි කට්ටිය ලඩ වෙනවා. இப்போ மாநகர சபை முதல்வர் இந்த பிரச்சனை சம்பந்தமாக ஆகணும். அவங்க இந்த இடத்துக்கு வரணும், முதல்வர் வரணும். அவங்க இப்போ நடந்து 18 மணியாவது கூட இல்லை அதை விட அண்ணா இப்போ குப்பை கூடனா எரிக்கணும், பிறகு நூக்கினோம், பிறகு எரிக்கணும், பிறகு இந்த நேற்று நைட்லாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே கட்டுட வரையும் போக வருது. மாணிப்பா மேடத்தை பாருங்க ගොඩ වෙච්ච ඉඳ ගිනිතියලා ඊට පස්සේ සෑහෙර මරම දුමමාලා තිබ්බලු. ඒක ගත්තේ බොහොම අපස්ථාවේ විතර මේක ஊருக்குள்ள குப்பையை கொண்டு போட்டுட்டு கூட வரைக்கும் கொளுத்தினோம், பிறகு திருப்பி அது குறையுது, திருப்பி கொளுத்தினோம், குறையுது. இந்த நேரத்தில் வந்து ஃபோன் அடித்து கொண்டுக்கிறோம், ட்ரை பண்ணவே முடியலை கண்டெக்ட் பண்ணது. அந்த பின்னுக்குள்ள டைட்டு சரியான அதை விட வந்து ජජ්ජුත් බල්ල කියලා මේක ගිනිතිය යන්න එපා. ඉරණ පොර அதை விட வந்து நகரசபாவு இவங்களை வந்து அவங்களுக்கு எந்த வித ஒரு நடவடிக்கை எடுக்கிறது ஆசை இல்லை, தொடர்ந்து செய்கிறதா அவங்களோட திட்டம். இப்போ நகரசபா அதில் ஒரு அக்கறை கொண்ட நகரசபான்னு சொன்னால் இத்தனை 18 மடத்தியாலம் தெரியுது. இப்போ வந்திருக்கணும் දැන් පේ 18කට වැඩ එනවලු. ඒ තාමත් කිසිම විසඳුමක් දීලා නැහැ. நேத்து யாரு நெருப்பம் அணைச்சது? அவங்க தான். ஆனால் நாங்கள் நைட்டு வந்துட்டோம். நான் மாச உறுப்பினர் தான், நேரத்தில் நான் தான் பண்ணேன். ராத்திரியும் வந்து அணைக்கிறாங்க. இப்பயும் எங்களுக்கு கோல் வந்தது எரியுதுன்னு சொல்லி வருது பவுசர் வந்தவங்களுக்கு அணைக்கிறது என்னென்ன பக்கத்தில் அதை விட மயிரண்ணா, அதை விட இன்னொரு என்னன்னா இது வந்து கோர்ட்ஸ்ல போட்ட ஒரு விஷயம். அது ஒரு நிமிஷம் பாருங்க. இதை வந்து குப்பை கொண்டு வரைகளை வந்து இதை மூடி கொண்டு வரதுக்கு ஒரு முறை இருக்குது, கல்லு மண் கொண்டு வரதுக்கு ஒரு முறை இருக்குது. இதுல என்ன இருக்குன்னு கிளறி பாக்குறீங்களா? இப்ப பாருங்களா, கிளறி பார்ப்போம். இதுல என்ன இருக்குன்னு கிளறி பார்ப்பாங்க. அதை விட சொல்லப்பட்டிருக்கு உப்பை கூடியதை மட்டும் கொண்டு போட சொல்லி පුනුදේ දාන්න කිව්වලු. මේකෙන් සර් ඒකම කිසිම පිළිවෙලක් නැලු තියෙන දේ තේරම කොන්න වෙච්ච තේරම කියලා දානවලු. එහෙනම් මෙතන කට්ටිය ඔක්කොම ලඩ වෙනවලු. கவர்மெண்ட் வர சொல்லுங்க, நான் இப்ப கிளறி பாப்போம். இல்ல இப்ப கிளறி பாப்போம். இத அதுல வந்து எத்தனை வசதிகள் இருக்குன்னு பாத்தீங்களா? இது பூவா உள்ள மாணிப்பா வரையும் பாருங்க, உங்களோட ஸ்டேஷனுக்கு தான் பெறுவாங்க. வானத்தை பாருங்க எப்படி கிடக்கண்டு. இப்பதான் ஆட்சி அமைச்ச முதல் நாள்ல இருந்து எரியுது. இது நாசகார செயல், நாசகார என்ன செயல்? நாங்கள் எந்த கொடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது செய்யணும், உங்களோட நாங்க சண்டை பிடிக்கல. இதுல விஷயம் என்ன, கொளுத்திங்க ஆஸ்பத்திரி கிடக்கு, இதை வந்து பிரிச்சு போட்டு கொண்டு போடுங்க. அது வாங்க, நான் நேர காட்டுறேன் வாங்க. ஒரு நிமிஷம் பாருங்க. நாசகார செயலா கூட ஆட்சி அமைக்க கொளுத்து படையில ஆணையாளர்கிட்ட செயல்பாட்டில் இருக்கும்போது கொளுத்து தான் படுது. அப்ப அது என்ன இது இப்படியான விஷயம் நடக்குதுன்னு சொல்லி காய்ச்சினாங்க. அதுக்கு நாங்கள் ஜப்னா டிசி மீட்டிங் இல்ல, இது எங்களுக்கு அறிவிக்கல. நாங்கள் அறிவிக்க மீட்டிங் போறோம். ஆனா உங்களுக்கு சுரந்த தீர்வு நாங்க தருவோம். சொன்னா நாங்க வந்து உங்களோட இது பண்றதுக்கு மாநகர சபை முதல்வர் வாரத்துக்குரிய உங்களை வரணும்னா நிக்கிற வழியா அவன் வேற இல்லை. அவன் கொஞ்சம் பீசிங் பிரச்சனை இருந்த வழியா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். ஒவ்வொரு நாளும் பீசிங் இருக்கு.
இந்த சனத்தை பாருங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வேருக்கு ஒரு நாள் வீசிங்கண்டாண்டு இந்த சனத்தை வந்து பாருங்க முதல் இந்த சனம் என்னத்தை சாப்பிடுது அந்த ரெண்டு அண்ணா வாங்க வீட்டோட காட்டுங்க சாப்பாடுதே இல்லையா சாப்பாடுதே இல்லையா ஒரு ஆளுக்கு வீசிங்கறது தான் பிரச்சனை இதுல வந்து என்ன சொன்னா அந்த என்ன சொல்ற சுகாதாரமான ஒரு நகரம் உருவாக்குற திட்டமா தான் நாங்கள் உருவாக்குறீங்க கரைச்ச நாங்கள் எங்க உருவாக்குறீங்க செய்யலாதானே ஆனா எங்க உருவாக்குறீங்க மாநகர சபைக்கு உருவாக்குறீங்க ஆனா எங்கட இல்ல உருவாக்குறீங்க ஆக குறைஞ்சது அண்ணே ஒரு விஷயம் ஆக குறைஞ்சது நீதிமன்றம் சொன்னது மூடி போட்டு கொண்டு வாங்க மூடி போட்டு கொண்டு இருக்கீங்க உத கிளர் இல்ல இல்ல அண்ணே ஒரு வேலை போறது என்ன நடவடிக்கை ஒரு வேலை போறது அண்ணே உத கிளர் உங்களுக்கு என்ன நடக்குது பாப்போம் வாங்கப்பா குப்பை வாட்டு மாட்டக்கன்னு பாப்போம் பாருங்க படிக்கிறது தான் ஓ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா நல்லது வேண்டாம் කතා කරමු. වාහන ටික පාරේ නවත්තන්න කවුරුත් බලපෑම් කරන්න එපා. හරිද? ඒකට කවුරු හරි බලපෑම් කරපොඩ එපා. වාහන නවත්තගෙන මෙතන මොකක් හරි ගියා මාර්ගයක් අරගන්නවා නම් අපි ඒකට විරුද්ධව නඩු දානවා. හරිද? එහෙම නැතුව ඉස්සෙල්ලා මේකේ ප්‍රශ්න තියෙන නගර සභාව එක්ක නම් නගර සභාවත් එක්ක පැහැදිලිව ඔයගොල්ලෝ සාකච්ඡා කරලා මේකට විසඳුමක් ගන්න. ට්‍රැක්ටර් ටික මෙතන නවත්තලා කවුරුවත් මිනිසුන්ට යන්න එන්න තියෙන මේවා අවහිර කරගෙන වැඩ කරන්න එපා. පොඩි වෙලාවක් දෙන්නම් එහෙම නැත්නම් ඒකට අදාළව ක්‍රියාමාර්ගයක් අපි ගන්න වෙනවා. ඔයගොල්ලෝ සාකච්ඡා කරලා කුමුදාන තර ප්‍රශ්නයක් තියෙනවා ඒකට පැහැදිලි කරනවා නගර සභාවෙන් ඔයගොල්ලන්ට විසඳුමක් දෙන්න. මේගොල්ලන්ට සාධාරණ ප්‍රශ්නයක් ඇති ගැටලුවක් ඇති. නමුත් ඒකට විසඳුම මේ ක්‍රියාමාර්ගය නෙමෙයි. පොඩි වෙලාවක් දෙන්නම් ඔයගොල්ලෝ ඒකට කතා කරලා සුදුතරමින් මේව කරගන්න. ஐயா ஒரு நிமிஷம் இது சாதாரண பிரச்சனை இல்ல இதெல்லாம் நீங்க கொண்டு போங்க இங்க கொட்ட வேண்டாம் අය නගර සභාවේ මෙයා ඉන්නවනේ හරිද මෙයාත් එක්ක මෙයා දැන් මෙතන ඇවිල්ලා ඉන්නවනේ මෙයාලත් එක්ක ගිහිල්ලා සාකච්ඡා කරගන්න පුළුවන් නගර සභාවට ගිහිල්ලා ඔයා ප්‍රාදේශීය සභාව මන්ත්‍රීද හරි ඔයාට පුළුවන් නගර සභාවට ගිහිල්ලා නගර සභාවත් එක්ක සාකච්ඡා කරගන්න එහෙම නැතුව මේ පාරේ යන வாகன අවහිර කරන නතර කරන්න ඔයාට சொல்லுவாங்க இது வந்து இன்றைக்கு மட்டும் இல்ல கனதரப்பு நடந்து மாநகர சபையில இருக்கிறது பிரச்சனை தானே மாநகர சபைக்கும் பிரதேச சபைக்கு இருக்கிற பிரச்சனைனால உங்க ஒரு பிரதேச சபைக்கு பிரச்சனை இல்ல மக்களுக்கு பிரச்சனை பிரதேச சபை வந்து மக்களுக்கு இதுன்றாங்க இப்போ உங்களுக்கு இருக்க பிரச்சனையா வந்து ஐயா கொஞ்சம் பொறுங்களே மாநகர சபையில் இருக்க பிரச்சனை வந்து உங்களுக்கு போய் மாநகர சபையில் கலந்து சும்மா தீர்வு எடுக்குது வேண்டாம் ரோட்ல போறவரை வாகனத்தை மறைச்சிக்கிட்டு ஆக்கள் இது பிரச்சனை தீராத இது தொடர்ந்து இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கு வாகனத்தை பாதுகாப்பு கட்டட கொண்டு வாங்க கொட்ட விட மாட்டேன் ஏன்டா இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு சொல்லுங்க இப்ப தொடர்ந்து பிரச்சனை பண்ணல அங்க போறவர ஆக்களுக்கும் பிரச்சனை இப்ப எங்களுக்கு இதுல வந்து சேலஞ்ச் பிரச்சனை இல்ல மக்கள்கிட்ட சுகாதாரம் முதலாவது போன போடும் அது பொலிச்சுக்கு தான் மானிப்பா பொலிச்சுக்கு தான் අද විතරක් නෙවෙයි ඊට කලින් පස්සෙන් පාගදලා කීය දිනවල අර කලමනාක කිසිම පිළිවෙලක් නැහැ කියලා තියෙනවා නම් කාටද කියලා තියෙනවා யார் வந்து இதுக்கு முதல்ல யாரோட முதல் இருந்த மாநகர சபை கவுன்சிலோட காய்ச்சினாங்க ஆணையாளரோட காய்ச்சிருக்கிறோம் இதில் முதலமைச்சர் ஒரு ஆள் இருந்தவர் அவரோட காய்ச்சிருக்கிறோம் அதுக்கு எந்த ஒரு தீர்வும் வரையில කලින් දැන් කලින් හිටපු කට්ටිය ඇවිල්ලා කොමසාරිස් කෙනෙක් යනදී පාලනය උනේ දැන් මේ ප්‍රාදේශීය සභාව මොකද නගර සභාවේ නගරාධිපතිවරයෙක් පත් වෙලා දැන් මේ മന്ത്രി මණ්ඩලයක් යටතේ මේක මේවා වෙන්නේ ඒකේ පත් වෙච්ච മന്ത്രിවරයෙක් නෙමෙයිත් හරිද එතකොට මෙයාලගේ ප්‍රාදේශීය සභාවට නම් මේකත් අයිති වෙන්නේ එතකොට මෙයාලගේ ප්‍රාදේශීය සභාවත් එක්කම කතා කරලා අර කට්ටියට බලපෑමක් කරන්න පුළුවන් එහෙම නැතුව තනියෙන් මේක කරන්න මේ විදියට ට්‍රැක්ටර් නතර කරන්නයි හරිද මේ විදියට යන්න නොදී තියා ගැනීමයි කුල මෙයා වරදක් කරනවා මොකද්ද මේ ට්‍රැක්ටර් වලට අයිතු අවහිරය කිරීම කරනවා මේ රියදුරෝ බස්සලා මෙතන තියාගෙන ඉන්න එකෙන් අයිතු සිර කර තබා ගැනීමකුත් කරනවා අපිට එහෙම වුණොත් ඒ සම්බන්ධව නඩු දාන්න තමයි இது என்ன பிரச்சனைடா இது வந்து நீங்க பிரதேச சபை தானே பிரதேச சபையோட பிரதேச சபை இருக்க ஆதாரம் கதைச்சி அவங்க பிரதேச சபை மூலியமா ஒரு முடிவு எடுக்கட்டும் அது இல்லாம நீங்க ஒரு தனிப்பட்ட முறையில் மக்களோட சேர்ந்து பிரதேசம் வந்து நீங்க மட்டும் வருது இப்ப நீங்க இதுல வந்து ஆக்கள் வந்து வேலை செய்ய விடாம போற வாகனத்தை நிறுத்தி வச்சிருக்குது அது இல்லாம டிரைவர் வந்து முறைகேட தடுத்து வச்சிருக்கு அது வந்து ஒரு குற்றமான நீதிமன்றத்தை பாதுகாப்பு ஆணையாளரோட மேயரை காய்ச்சிட்டு அதுக்கு சுரந்த தீர்வை தருவி நம்ம உத்தரவாதம் எழுத்து மூலம் தந்தா நாங்க சும்மா விடுவோம் මේ විතර තනි ගමේ ඉන්න ඔක්කොම කතා කරලා මේ කරන්නේ ඊට පස්සේ දැන් කියන එම්ම වාහනට
ආරක්ෂාවුනේ බාහිර කුණු ගන්න ඊට කලිමුත් මේ කට්ටිය කියලා කිසිම මේක තීරණයක් නැහැ මේ. ඒව ඊට පස්සේ බාහිර ටික අරන් ගිහලා මේද කතා කරලා මේ ලිඛිතව අර උත්තර දෙනවා නම් ඉතින් அதை விட வந்து இதை சொல்லுங்க இருந்தாலும் இவைக்கும் ஒரு தவிசாளர் இருக்கிறாரானே அவர் வேற இல்லை சும்மா உறுப்பினரா நிக்கணும் அப்ப அவர் இந்த வட்டாரத்தின் உறுப்பினர் அவர் இந்த வட்டாரத்தின் உறுப்பினர் நாங்களும் வந்து நிக்கிறோம் உறுப்பினர் நீங்க கரையாக்கையில தானே மேயர் வேறாம பண்றீங்க உங்களோட பிரதேச சபை தவிசாளர் இருக்கிறாரானே அவரும் மேயரும் வந்து கதைச்சு அதுக்குரிய தீர்வு வந்து அவையில் எடுக்கட்டும் சபையில நீங்க கதைச்சு முடிவெடுங்க அந்த மேயரோட எப்ப வந்த பிரச்சனை அந்த மேஜர் வந்து இதே சொல்லுங்க இப்ப இதை கொண்டு போட விட்டா இது கூட திருப்பி கொளுத்துக்கலாம் திருப்பி கொளுத்துக்கலாம் அதனாலதான் நான் சொல்றேன் உங்களோட தவிசாளம் பெறலாம் தானே ஏன் வேற மட்டும் கூப்பிடக்கூடாது அவ மட்டும் கூப்பிடுறதுன்றது நான் உங்களுக்கும் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஓட்ஸ் சொல்லி இருக்குது மூடி போட்டு கொண்டு போட சொல்றாங்க இதுல வந்து அது மாதிரி இல்ல ஹாஸ்பிட்டல் கழிவு அந்த பிள்ளைகளும் மங்கட பிள்ளைகளும் ஆயிடுச்சு அதுக்குரிய நடவடிக்கை நாங்க எடுத்தோம்னு இருக்கிறோம் இங்க சிஸ்டம் வந்து கொண்டு வரது இதை சொல்றீங்க எங்களோட மக்கள்கிட்ட சுகாதாரத்தை நாங்கள் பாதுகாக்கிறதுக்காக போராடுறதை நீங்க நீதிமன்றத்துல போடுவோம்னு சொல்றீங்க இதே குப்பையை கொடுத்துற மாணவ சேவைக்கு போடலாது குப்பையை கொடுத்துற மாணவ சேவைக்கு போடலாது குப்பையை கொடுத்துற மாணவ சேவை போடலாம் ஒதுக்கப்பட்ட இடம் பண்ணா தாங்கள எண்ணத்துக்கு செய்யலாது இதே இந்த மூடி அது பிரச்சனை இல்ல அண்ணே இதை கிளறி பார்க்க சொல்லுங்க இது குப்பை மட்டும் முக்குற குப்பை மட்டும் தான் இருக்கான்னு சொல்லுங்க பார்க்க சொல்லுங்க எங்களுக்கு நீதிமன்றத்துல தடை உத்தரவு எடுக்கலாமண்டா இந்த டிராக்டர் குப்பை கொடுத்துற ஆட்களுக்கு போடலாம் அதை விட வந்து கோட் சொல்லி இருக்குது உருவா மட்டும் தான் கொண்டு சொல்லி இதுக்குள்ள எத்தனை இடக்கண்டு கிளறி பார்க்க வரீங்களா කම්පලේන්ට් කරනවා නම් அதுதான் நினைக்கிறேன் මේ කට්ටිය මේ අධිකාරියට තබා ගැනීම තියෙනවා මේ කට්ටිය කියලා. හරි. මේ කට්ටිය කවුද කියලා ඉවරලා මේවා කරලා කම්ප්ලේන්ට් කරන්න අපි ඩ්‍රයිවර්ල ටික එවන්න අපිට උත්තර ලියන්න. අපි නඩු දාන්න. හරි. அது நீங்கள் இப்ப சொல்லுங்க அதை நீங்க நீதிமன்றத்துக்கு போடுவீங்களா தான் நீங்கள் இந்த எரிகிறதுக்கு நீதிமன்றத்துக்கு ஏன் போடலாம் போலீஸ் நாங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடுறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம். அண்ணா வணக்கம். நான் கல்லுண்டாய் குடியிருப்பு தலைவர். இங்கே வந்து கல்லுண்டாயில குப்பையில கொண்டு அண்ணா எத்தனை வருஷமா கொட்டி கொண்டிருக்கணும். அதுக்கு பிறகு பிரதேசவை நாங்கள் குடியிருப்பு தந்தா பிறகு பிரதேசவையால் ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு பிரதேசவை ஒரு குப்பை இதை கொண்டு வந்து போட்டு அதில் சுத்திகரிக்கிற முயற்சின்னு சொல்லி அதில் குப்பையில போட்டு ஆஸ்பத்திரி கழிவுகள்லேருந்து சகலத்தையும் போடுறாங்க. சும்மா சொல்கிற முயற்சியன்னா அங்கே முயற்சியே நடந்தது கிடையாது. அதை விட போன முறை ஒருங்கிணைப்பு குழுவில் கழிச்சினாங்க. இந்த டிராக்டர்கள் மூடாமல் கொண்டு போயினோம். ஆட்களுக்கு பறக்குதுண்டு விஷயங்களை நாங்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு எடுத்து சொல்லிக்க அவர் உடனடியாக ஆர்டர் போட்டவர் போலீஸுக்கு உடனே மூடி கொண்டு போவதெல்லாம் கைது பண்ண சொல்லி இன்றைக்கு வரைக்கும் அது நடக்கல. ஆனால் இவங்க கொளுத்துறாங்க. கொளுத்தேக்கான என்னது சுவாசம் காற்று வளத்துக்கு எங்கிட்ட தான் சுவாசத்துக்கு வருது. அதால எங்களால் சுவாசிக்கலாம் கிடக்கு. அதால வீடியோ எடுத்து நான் தான் நேற்று போட்டிருந்தேன் அவைகளுக்கு ஒன்றுமே செய்யலாம் கிடையாது. ஆஸ்பத்திரி கழிவு இவங்க சொல்ற மாதிரிக்கு குப்பைகளோ சோப்பின் பேக்களோ இல்லை. ஆஸ்பத்திரியின் வார கழிவுகள் ஊசியல் எல்லாமே இதுக்குள்ள இருக்குது. நான் படம் எடுத்து வச்சுக்கிறேன்னு எல்லாம் கொடுக்குறேன். நீங்க அந்த படங்களை போடுவீங்க தானே பாருங்க. முழுக்க ஆஸ்பத்திரி கழிவுகள், மாட்டு தோலுகள், மாட்டெலும்புகள், டொய்லெட் கழிவுகள் எல்லாவற்றையும் இதுக்கு கொண்டு வந்து போடுறதால மக்கள் வாழையெல்லாம் கிடக்குது. இதுக்கு குடியிருப்பையும் நண்டு போட்டு இதையும் கொண்டு வந்து இருக்க போட்டு மக்களுக்கு சித்தியான நோய் துன்பங்கள் சிறங்குகள். அங்க எங்களோட ஊருக்கு ஒரு பிள்ளைக்கு அந்த இடத்துல இருக்கவும் நான் பிறந்த ஒரு 6 மாதத்துல நிசியால் எழுதி கொடுக்கப்பட்டது என்னன்னா இந்த ஊருக்கு இருக்கலாது அவருக்கு என்று சொல்லி அந்த காட்டில் எழுதி கொடுத்தது. நீங்க வேற இடத்துக்கு அந்த பிள்ளையை கொண்டு போக மாட்டோம். இங்க இல்லையாண்டா உறுதி தர மாட்டேன் நிற்கிறாங்க. இங்க அந்த பிரச்சனை சனங்கள் இங்க இருக்குது. கஷ்டத்துல வீடுகள் இல்லாத கஷ்டங்கள் அதுகளால இங்க இருக்குது. இது ஒரு பழிக்கு கொண்டு வந்து அரசாங்க உத்தியோகத்தர் சரியான இதுக்கு நாங்கள் இத்தனையோ தரம் அறிவிச்சிட்டோம். ஜிஏலேருந்து எல்லாருக்குமே அறிவிச்சிட்டோம். ஒரு தரம் இதை கண்டுகொள்றதும் இல்லை, நடவடிக்கை எடுக்கிறதும் இல்லை. இதாவது முரண்பட்ட அரசாங்க உத்தியோகத்தை 2 கொண்டு அடைக்கிறது அந்த இல்லை. இதை கொஞ்சம் கவனத்துல கொண்டு வந்து நான் ஏன் அடிக்கலாம்
ஏன்னா எரிக்கணும்னா அந்த குப்பையை எரிச்சு அந்த மறைக்கணும் தாங்க அந்த இதுகளை அந்த ஆஸ்பத்திரி கழிவுகள் அதுகளை மறைக்கணும். கேட்டோன்னு என்ன நேற்றும் நான் தவிசாளருக்கு போன எடுத்தேன். போனதுக்கு கேட்டா இப்படி எரியுதுன்னா அவருக்கு வந்து பாருங்க சில அவர் சொன்னாருந்தா அது தானா எரியுதான்னு சொல்றாங்க. நம்பி எனக்கு விளங்கல தானா எரியுதுண்டா என்னன்னு எனக்கு விளங்கல. அது சம்பந்தமா நாங்கள் அவர்கிட்ட கேட்கணும். ஆனா என்னண்டா ஆக்கள் எரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதை விட இன்னொரு பிரச்சனை அங்க நடக்குது, மாடுகள் சாகுது. என்னன்னு சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு சொப்பின் தாய்க்க போத்துலோடுகளும் போடுவாங்க, வாழைப்பழத்தோடுகள் மாம்பழத்தோடுகளையும் போடுவாங்க. மாடு 2 ஆட்டும் ஆட்டினோடனே அது கொட்டணை இல்லைன்னா சொப்பின் தாய் குறை சேர்த்து மாடு தின்னுது. இந்த நிறைய பேர் மாடு நவாலி ஆக்கள் மானிப்ப ஆக்கள் ஆடுகள் எல்லாம் கல்லுண்டாய் தான் மீய வர்றது. அதில் சாப்பிட்டு கனமாடுகள் வாயால சித்தம் வந்து வயிறுகள் பிரிஞ்சு அதை விட இவங்க மானசவர் டிராக்டர் டிரைவர் மேல ஒரு இதொன்று இருக்குது. அது போலீஸ் உத்தியோகத்தரான நடவடிக்கை எடுக்கணும். வார வழியிலேயே கோஆபரேஷன் ஒன்று இருக்கு. அந்த டிராக்டர்களை நீங்கள் கூடுதலா 11 மணில இருந்து பாருங்க. அந்த டிராக்டர் எல்லாம் கோஆபரேஷன் வாசல்ல நிற்கும். ஒரு 5-6 டிராக்டர் லைன்ல. நான் அதை 2 முறை தான் போலீஸ்லயும் போய் காய்ச்சிக்கிறேன், கதைக்கிற மீட்டிங்கள் எல்லாம் காய்ச்சிக்கிறேன். ஒரு டிராக்டர் டிரைவர் மானசவக்காரங்க ஜிஎஸ்எஃப்சில மீட்டிங்குக்கு வர கூட நான் எடுத்து சொன்னேன், இப்படி இவைகள் செய்யணும், அதை போல நீங்க அதை இது பண்ணுங்கன்னு சொல்ல இல்ல அதை நாங்கள் எல்லாம் பாக்குறோம். நான் அது சொன்னா நான் நிறைய தரங்கள் இருக்கேன், அந்த ஆதாரங்கள் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த கோஆபரேஷன் டிராக்டரை கொண்டு வந்து விட்டுட்டு கல்லுகளை வாங்கி கொண்டு போறது, அந்த கோஆபரேஷன்ல தண்ணி அடிச்சுட்டு போறது. ஏன் நான் அதை சொல்றேன்னா இப்ப பெருகில வந்து ஆக்சிடென்ட்களை ஏற்படுத்தினோம், மாடுகள் குறுக்க வரைக்கும் மாடுகள் அடிக்கணும், ஆக்கள் அடிக்கிறது, அப்படியான பிரச்சனைகள் போகுது. அதை நீங்க கொஞ்சம் கவனத்துல கொண்டு வரணும். வந்து மாநகரசபை சொல்லிக்க என்ன செய்யணும்? அதே சொல்லிக்கன்னா எங்களுக்கு அது எதிரான இதைத்தான் சொல்லினமே தவிர இதை செய்யற தீர்வு திட்டத்தை சொல்லினோம் இல்ல. போற அப்படி ஒண்ணு நடக்கல, அப்படி ஒண்ணு நடக்கல. நான் கேட்டேன் அந்த குப்பைப்பட்டிக்கு வந்து இதே சொல்லினா ஊராக்கள் போய் கொளுத்திட்டு வரணும் ஒரு தகவலை சொன்னாவா நான் கதை கேட்க. அப்ப நான் சொன்னேன் குப்பைப்பட்டியை வந்து சுத்தி பலி கொண்ட இடம், அதுல நீங்க கேமரா பூட்டினாலே சரி மாறு உள்ளுக்கு வாரானன்றதை ஏன் நீங்க அதை பூட்டாம இருக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டதுக்கு அவ ஒரு பதிலும் சொல்லல. என்னன்னு சொன்னா அது வெளிக்கொண்ட இடத்துல இங்க இருந்து நியாயமான தூரத்துக்கு சிசிடிவி கேமரா எடுக்கும். அப்ப நான் அந்த நெட்டுகளை வடிவா நீங்க புனரமைச்சு போட்டு நீங்க கேமரா போட்டுங்க வந்து உள்ள வெட்டி போட்டு உள்ளுக்கு வேற மாட்டாங்கன்னு சொல்ல அவ சொல்றா. அப்படி இப்படி ஏதோ ஒரு சடையினமே தவிர அதுக்கு நிரந்தர முடிவுகள் எதுவுமே அவ சொன்னது கிடையாது. அதுக்கு இது நான் இந்த கூட்டம் நடக்க உத்தியோகர் டிஎஸ்எஃப் ஆக்கள் இருந்ததை நீங்க நிறைய கேட்கலாம். நாங்கள் இந்த மீட்டிங்ல எல்லா விஷயமும் கதைச்சிருக்கிறேன். சரியான சிரமம் இல்லையான்னு இருக்குது என்ன. அதை விட நோய் மழை வந்தா அதால நோய். மற்றது இந்த பிரதேசவை இந்த போட்டிருக்க சொப்பின்டாய் கழிவுகளை நீங்க போய் இருக்க வீடியோ எடுக்கலாம். அப்படியே வந்து எங்க ஊரோட அண்டிய ஒரு பகுதியில இருக்கு. நீங்கள் சரி செய்யறீங்க, அது பரவாயில்ல. கொஞ்சம் உயர்த்தி ஒரு அணைக்கட்டை கட்டி சுத்து மதில்களை கட்டி செய்தாலும் ஓரளவு பரவாயில்ல. இது மழை வந்தோடனே தண்ணி முழுக்க எங்க குடியிருப்புக்காரங்க இருக்கு. இன்று நாங்கள் மாநகர சபையால் கொண்டு வரப்படும் கழிவுகளை, பிளாஸ்டிக் கழிவு மற்றும் உக்கக்கூடிய கழிவுகளை நாங்கள் வாகனத்திலே அவர்களுடைய வாகனங்களை மலைமறைத்திருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவர்கள் எமது பிரதேசத்தில் கொட்டப்படுகின்ற கழிவுகள் வந்து எந்த ஒரு பிரித்து அதனுடைய வகைப்படுத்தலின்றி ஏனோதான ஒன்று அப்படியே கொண்டு வந்து கொட்டுவதன் காரணமாக அதனை வகையீடு செய்வதற்கு மாற்று வழி இல்லாமல் ஒவ்வொரு கிழமையும் அதனை எரித்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நாங்கள் மாற்று வழியாக நீங்கள் ஏதாவது பயன்படுத்துங்கள் என்று மாநகர முதல்வரிடமும் எமது வலிதன் மேற்கு பிரதேச தவிசாளரிடம் கூறியிருந்தோம். ஆனால் அதற்கு எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லாமல் அவர்கள் தான் தோன்றித்தனமாக யாழ் மாநகர சபையில் வாழுகின்ற மக்கள் தான் மக்கள், மற்ற வலிதன் மேற்கிலே வாழுகின்ற மக்கள் பேய்கள் என்ற வகையிலே இந்த குப்பைகளை கொட்டுவதும் அதனை எரிப்பதுமாக ஒவ்வொரு முறையும் அதை செய்து வந்தார்கள். அதனை நாங்கள் சாத்வீக வழியிலே அவர்களுடன் நேரடியாக சென்று கூட கூறியிருந்தோம். அதற்கு எந்த ஒரு முனைப்பான முன்னெடுப்புகளை செய்யாத காரணத்தினால் நாங்கள் இன்று இந்த டிராக்டர்களை மறைத்திருக்கிறோம். இதுல முக்கிய விடயமாக நேற்று 4 மணி அளவில் இந்த தீ பற்றியது. அதன் தொடர்ச்சியாக நாங்கள் பல ஊடகங்களின் ஊடாக அறிந்து நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து பார்வையிட்டிருந்தோம். அதற்கு பிற்பாடாக யாழ் மாநகர சபை முதல்வர், துணை முதல்வர் மற்றும் நமது வலியன் மேற்கு பிரதேச தவிசாளருடன் தொடர்பு கொண்டிருந்தோம். அவர்கள் இப்போது வரையும் இந்த இடத்துக்கு வருகை தந்து அது சம்பந்தமான கள விஜயத்தை மேற்கொண்டு பார்வையிடவில்லை. இதன் காரணமாகத்தான் நாங்கள் இந்த டிராக்டர்களை மறைத்திருக்கிறோம். இதிலே உண்மையான விடயம் நீதிமன்ற தீர்ப்பு ஒன்றிருக்கிறது. அதை வந்து சரியான வகையிலே நீங்கள் உக்கக்கூடிய கழிவுகளை மட்டும்தான் போட வேண்டும் என்று சொல்லி, ஆனால் அதை மீறியும் வகை தொகையின்றி ஆஸ்பத்திரி கழிவுகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் அனைத்து கழிவுகளையும் கொண்டு வந்து வகை தொகையின்றி கொட்டி இருக்கிறார்கள். அதுக்கு அதிகாரிகளும் துணை போகிறார்கள். எவ்வாறு சொன்னால் அவர்களால் கொடுக்கப்படுகிற அறிக்கைகள் வந்து இங்கே சரியான முறையிலே நாங்கள் செய்கின்றோம் என்ற அறிக்கைகளையும் கொடுத்திருக்கிறார்கள். இதுக்கு அதிகாரிகளும் துணை போகின்றார்கள். இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு
நாங்கள் தொடர்ந்து இந்த குப்பை போடுவதை நிறுத்துவதற்கு தான் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். இந்த குப்பையால் எரியூட்டப்படும் இந்த புகை வந்து கட்டுடை, மானிப்பாய், சங்கானை போன்ற எல்லா பிரதேசங்களுக்கும் இந்த புகை சென்று மக்களுடைய ஒரு சுகாதாரத்தை பாதிக்கின்ற வகையிலே இடம்பெறுகிறது. இந்த சுகாதாரம் வந்து பிரதேச சேவையாக இருந்தாலும் மாநில சேவையாக இருந்தாலும் மக்களுடைய சுகாதார நிலையம் முக்கிய ஒரு அங்கமாகத்தான் அதை பார்க்கிறார்கள். ஆனால் அவ்வாறு எந்த ஒரு நடவடிக்கையும் செய்வதாக எங்களுக்கு தெரியவில்லை. இதனால் மக்களுடன் சேர்ந்து நாம் இந்த மறியல் போராட்டத்தினை இன்று ஆரம்பித்திருக்கிறோம். இந்த குப்பை வந்து 20 வருடங்களுக்கு மேலாக போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன விதத்திலேன்னு சொன்னால் அவர்களை அதை பங்கீடு பார்த்து அதை உக்கக்கூடிய கழிவுகளை தாங்கள் வெளியெடுத்து இயற்கை உரம் தயாரிப்பதாகத்தான் கூறுவார்கள். ஆனால் அது இயற்கை உரம் தயாரிப்பதற்கு அவர்களுக்கு ஆளணி பற்றாக்குறை அல்லது வளங்கள் காண தெரியாது. அதன் காரணமாக அதை வந்து வெள்ளிக்கிழமை இரவு கொளுத்த தொடங்குவார்கள். சனி ஞாயிறு அப்படி தொடர்ந்து திங்கக்கிழமை அணைத்திடுவார்கள். முழுவதும் எரிந்து முடிந்த பிறகு அணைத்திடுவார்கள். அப்போ இதை வந்து மாநகர முதல்வரோ அல்லது சம்பந்தப்பட்ட வழிதன்மைக்கு பிரதேச சபையோ தவிசாளர் வந்து எங்களுக்கு உறுதிமொழி என்று தரும் பட்சத்தில் நாங்கள் இதுக்கான வழியை கலந்து ஆலோசித்து முடிவெடுப்போம். ஆனால் அதுவரையும் இந்த குப்பையை நாங்கள் பறிப்பதற்கு இடமளிக்க மாட்டோம். தவிசாளர் வந்து இந்த களத்துக்கு வராதுக்கான காரணம் தெரியவில்லை. நான் இரவு தொடர்பு கொண்டு அவருடன் கதைத்திருந்தேன். இப்படி எங்களுடைய பிரதேசத்திலே இப்படி மாநகர சபையினுடைய குப்பைகள் எரிக்கப்படுகின்றது என்று. ஆனால் அவர் சொல்லியிருந்தார், அப்படியே நான் பாருன்னு என்று சொல்லியிருந்தார். ஆனால் அது சம்பந்தமாக இன்னும் வந்து அவர் தொடர்பு கொள்ளவும் இல்லை. அவர் வந்து பார்வையிட்டதாகவும் எனக்கு தெரியாது.